மச்ச கன்னியாமா, அதுக்கு மேல அவங்க மீனா நாத்தடிக்க தான் செய்யும். அவர் வேற குடிச்சா ஃபுல்லா குடிச்சிடுறாரு. பயத்துல இங்க நான் தான் செத்து போறேன். ஈஸ்வரா. துளசி, விதை விதைச்சவ வினையா இருப்பான். தின்ன சோத்துக்கு நன்றி காட்ட வாலாட்டி சுத்திட்டு இருக்கல நீ. அந்த நேரத்துல 10 துளசி மாலை கோவிலுக்கு கட்டி கொடுத்தா இந்த ஜென்மத்துல உனக்கு புண்ணியமாவது கிடைக்கும்ல. அப்படிலாம் எனக்கு எந்த புண்ணியமும் வேண்டாம். இனிமே அதை எடுத்துட்டு வா, இதை எடுத்துட்டு வான்னு சொல்லிட்டோம். அதுக்கப்புறம் நெல்லுக்குள்ள இருக்கிறத எல்லார்கிட்டயும் சொல்லிடுறேன். இதை இங்க வச்சது யாரு? பைத்தியக்காரங்க. காலெல்லாம் மாறி போச்சுப்பா. ஜமீனுங்க வீட்டில் இருந்து கஷ்டப்பட நம்ம வீட்டு பொண்ணுங்கள்லாம் தயாரா இல்லை. ஊர்ல நம்ம பொண்ணை பத்தி அவ்வளவு நல்ல அபிப்பிராயம் கிடையாது. மனையில உன்னியோட கூப்பிடு உன் பொண்ண. என்னதான் முடிவு பண்ணிருக்கடி? நீங்களே கேட்டீங்கல்ல அவர் என்ன பத்தி பேசுறத. எனக்கு இந்த கல்யாணம் வேண்டாம். எனக்கு எந்த பையனையும் பார்க்க வேண்டாம். ஓங்கி அடிச்சண்ணா. எந்த காரணம் சொல்ல வேண்டாம். ஒழுங்கா காஃபி எடுத்துக்கிட்டு வந்திருக்கிற எல்லாருக்கும் கொடு. ஊரா உனக்கு மாப்பிள்ளை தேடியே என் காலை அழுத்து போச்சு. எப்படியாவது உனக்கு கல்யாணம் பண்ணி பார்க்கணுன்ட்டு. அது தெரியுமா உனக்கு? இந்த துளசி யாருன்னு இன்னைக்கு நான் கண்டிப்பா காட்டுறேன். என்னை பத்தி பொய்யா சொல்ற? இரு வச்சுக்கிறேன். நீங்க என்ன காஃபி குடிக்கவே இல்லையே? இல்ல சிவராமா, சேத்துல கடந்தாலும் தங்கம் தங்கம் தான்ப்பா. இது ஒரு பொண்ணை பத்தி தப்பா பேசுற. இனிமே இந்த ஊர்ல வந்து பார்த்தேன் உன்னை அப்படியே எரிச்சிருவேன். ஓடிடு. வாடா. சூரி, நீ இத பாத்தியா? வேண்டாம், எனக்கு அவளை பார்க்க வேண்டாம். துரோகி, பட்டாளி வீட்டு ஆம்பளைங்களை மயக்கின வீட்டு வேலைக்காரி. அவ இன்னும் வாழ்க்கையில கஷ்டப்படணும். அவளும் அவளோட படிப்பும். அந்த வனதேவதைக்காக தானே என் பையன் விழுந்தது. உன்னிகிருஷ்ணன் உங்ககிட்ட சண்டை போட்டது. அப்போ தண்டனையோட ஒரு பங்கு துளசிக்கும் சொந்தம்தான். எலெக்ஷன்ல என்னை எதிர்த்து நீ தானே நிக்கிற? ஆமாண்டா, உன்னோட ரவுடித்தனத்தை முடிவு கொண்டு வருவேன். கொண்டு வருவியா? இன்னைக்கே வரையா என்ன? அதுக்கு முன்னாடி உனக்கு நான் ஒன்று புரிய வைக்கிறேன். அவனுக்காக நான் உன்கிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன். மன்னிச்சிரு. வேண்டாம்,
அவனை கேட்கறதுக்கு என்கிட்ட ஆள் இருக்கு. எந்த தெருநாயிடா இங்க திமிர் எடுத்து அலையிறது? சூர்யாவோ சிறுநாய்? சூர்யா மேல இருக்கான். வர. ஒன்று ரெண்டு இல்லை 6 லட்சம் ரூபாய். ம் இந்த விளையாட்டுல ஆளுங்கிட்ட வச்சுக்க, என் வீட்டு ஆளுங்கிட்ட வச்சுக்காத. என்ன சொன்னவர் வந்துட்டாரு, வாங்க. பட்டாளி குடும்ப பொண்ணுங்களை தொட்ட கைதானது. இனி தீங்கிறதா இருந்தாலும் சரி, கழுவுறதா இருந்தாலும் சரி, நீ உனக்கு ஒரே கைதான். சும்மா விடுற. இனி இந்த காலேஜில் இந்த உலகத்துல எந்த ஒரு பொண்ணையும் நீ தொட்டுன்னு தெரிஞ்சதுன்னா அதுக்கப்புறம் உடம்புல உயிர் தவிர வேற எதுவும் இருக்காது. புரியுதா? ஓ, புரிஞ்சு நடந்துகிட்டா உனக்கு நல்லது. போடா போடா. போதுமா? என்னங்க? சுபமஸ்து. திருக்கடையூர் துர்க்கையம்மன் முன்னாடி இந்த அண்ணன் உனக்காக செஞ்ச இரத்த பூஜையோட பிரசாதம். யாரை வச்சு பூஜை பண்ண தெரியுமா? சாட்சாத் பட்டாபி மாதவன் குருக்கள். அவன் தம்பியோட உயிரை தான் நான் கடவுள்கிட்ட கேட்டேன்னு பாவம் அந்த மாதவனுக்கு இது வரைக்கும் தெரியாது. பிரசாதம் கொடுக்கும்போது 2 கையால் ஆசீர்வாதம் பண்ணான். நீ நினைச்ச மாதிரி எல்லாம் நடக்கட்டும்னு சொன்னான். மாதவனோட வாக்கு பலிக்க போகுது. அண்ணா ஆத்திகன்னா தம்பி நாத்திகன். கிரி, இன்னொரு வாட்டி அந்த உண்ணியை நம்ம இடத்துக்கு வர வைக்கணும். நடக்குமா? நிலத்துக்கும் வீட்டுக்கும் மட்டும் கிடையாது, பூமி தேவி வரைக்கும் வேலை பேசுறவனுடைய ஆசை. அது அவனோட மூளையில இருக்கிற வரைக்கும் நம்ம வேலூர் மடத்தை கூப்பிட்டு காட்டணும்னா நாய் மாதிரி ஓடி வருவான். உன்னை அவன் கண்டுபிடிச்சிட மாட்டான்ல? என்னையா? நான் ஒரு பெஸ்ட் ஆக்டர் தானே. ஒரு தடவை இல்ல 3 தடவை யூத் ஃபெஸ்டிவல்ல பரிசு வாங்கியிருக்கேன். மறந்துட்டியா? இது மணியன் கூட்டு கிரி இல்ல, அப்ப காலேஜில் படிச்ச கிரி. ரெண்டும் வேற வேற. இந்த விஷயம்லாம் நடக்கும்போது கிரீஷ் பெங்களூர்ல தானே இருந்தான். அதனால பட்டாவிக்காரங்களுக்கு என்னோட முகம் சரியா தெரியாது. நீங்க எல்லாரும் ரெடியா இருங்க. ஒரு வேட்டை நாய் மாதிரி இறைய விரட்டி பிடிச்சி நம்ம இடத்துக்கு கொண்டு வர்றேன். அப்பா, என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க. சுபமஸ்து. பாருங்க, இந்த மாதிரி பேசாம உட்கார்ந்து இருக்கிறதுக்காக நான் வரல. என் நேரத்துக்கு ஒரு வேல்யூ இருக்கு. எதுக்கு இப்ப நீங்க வர சொன்னீங்க? இவ்ளோ தூரம் வந்துட்டு உங்க அண்ணாவை ஏன் பார்க்கல? கடவுளையாவது வந்து பார்க்கலாம்ல. ரெசிப்ட் வாங்கி ஆசீர்வாதம் வாங்குறதுல எனக்கு பிடிக்காது. அவர் தான் சொல்லிவிட்டு இருந்தா சொல்லிட்டு கிளம்புங்க, நானும் கிளம்புறேன். அழிஞ்சு போற மடங்கள் எல்லாம் வாங்கிட்டு அதை திரும்ப விற்கும் போது லாபம் வச்சு விற்க கூடாதுன்னு சொன்னாரு. உங்க ஜாதகத்துக்கு பூமி வியாபாரம் சரியா வராதான். இங்க பாருங்க, நான் அதிக விலைக்கு இந்த மனைகளை எல்லாம் விற்கிறதுனாலதான் பட்டாளியில பசி பட்டினி இல்லாம இருக்காங்க. அங்க வேலை செய்றவங்களோட பரம்பரையும் இவ்வளவு நாள் பொழைச்சுக்கிட்டு இருக்கு. அதெல்லாம் யாருக்கும் தெரியாது. உழைச்சு சாப்பிடுறதுதான் உடம்புல ஒட்டும். அதான் என் பாலிசி. எல்லாரும் பசி ஆறணும். அதுக்காக நான் என்ன வேணாலும் செய்வேன். கேட்டல்ல, கடவுளுக்கு பிடிக்காத வேலையெல்லாம் இவன் செய்வான். உள்ள இருக்கிற இவன் அண்ணன்ட்ட இவனுக்கு சேர்த்து வேண்டிக்க சொல்லு. ஆண்டவா, கடவுளே, நாராயணா.